அரசாங்கத்திடம் வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளுக்கு நாள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துக் கொண்டிருக்கும் விஸ்வரூபம் திரைப்பட விவகாரத்தில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கமல்ஹாசன் படைப்பு சுதந்திரம் பறிபோனால் தமிழகத்தை விட்டு ஏன் இந்தியாவை விட்டே வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். இது வேதனையின் வெளிப்பாடா அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கருத்தா? தமிழகம் தனது பாரம்பரிய அடையாளங்களான சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை ஆகியவற்றை இழந்து கொண்டு வருகிறதா? தீர்வை நோக்கி வேகமாக சென்றிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, சுமூகமாக தீர்ந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அரசியல் கலப்பினால் மேலும் மேலும் சிக்கலாகிக் கொண்டே செல்கிறதோ என்று பல கேள்விகள் எழுகின்றன. கேள்விகளை எதிர்கொள்வோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், ஃப்ரண்ட்லைன் இதழ் ஆசிரியர் விஜய் சங்கர், தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் பஷீர் அகமது, மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா மற்றும் எழுத்தாளர், திரை விமர்சகர் பாமரன் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். திரு விஜய் சங்கர், அமர்வுக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சாராரின் கருத்து, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க, தண்ணி பிரச்சனை இருக்குது, காவிரி பிரச்சனை, இது முக்கியமா, இதை ஏன் இவ்வளவு அலசுகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இதன் முக்கியத்துவம் குறித்து நீங்க சொல்லுங்க. முக்கியத்துவம் முதல்ல இது திரைப்படம் எப்பவுமே திரைப்படத்தில் திரைப்படத்திற்கு எப்பவுமே அரசியல் கலந்தே தான் இருக்குது. அதனால திரைப்படத்தை ஒரு முக்கியமற்ற பிரச்சனை என்று எடுக்க முடியாது. அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பொதுவாக இது பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள் ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க. அதாவது எங்களை மதத்தை ஒரு டெரரிஸ்டோட சேர்ந்து ஒரு பயங்கரவாதத்தோடு இணைத்து பார்க்கும் ஒரு படம் என்று ஒரு பிரச்சனை. அதை நம்ம அதை சாதாரணமா தள்ளிவிட முடியாது. இதுல என்ன பிரச்சனைனா, அந்த படத்தை பலரும் பார்க்கவில்லை என்ற பட்சத்தில் அவருடைய அப்ஜெக்ஷன், அவருடைய ஆட்சேபனை எந்த அளவுக்கு நியாயமானது என்பது பற்றி யாருக்குமே தெரியவில்லை. இவர்கள் சொல்லும் ஒரு கருத்து, இந்த கருத்து இருக்கிறது. இவர்கள் சொல்லும் கருத்துக்கு இருக்க சில மனவேதனைகளும் இருக்கிறது. அதான் சொல்றேன். ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு பயஸ், ஒரு பாரபட்சமான ஒரு போக்கு, அரசின் பாரபட்சமான போக்கு இருக்கு, வீடு கிடைப்பதில் இருக்கும் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா அது தள்ளிவிடக்கூடிய பிரச்சனை என்று பார்க்கவில்லை. ஆனால் என்னன்னா, அதுக்கு முன்னால் இந்த பிரச்சனை விவாதத்திற்கு வருவதற்கு முன் அதை என்னதான் அவர் சொல்லி இருக்கிறார், அந்த படத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளியே தெரியாமல் நம்ம எதையுமே பேச முடியாது. பேசலாம். திரு இளங்கோவன், இதில் அரசியல் கலந்து விட்டதா? எந்த அளவிற்கு? அதாவது நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இதில் அரசியல் கலந்து விட்டது. நீங்கள் சொல்லியது போல் இந்த பிரச்சனை பெரிதாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. நீங்கள் சொல்லியது போல் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் தமிழக அரசின் முதன்மையான பொறுப்பிலே இருப்பவர் மலையிலே இருந்து கொண்டு ஓய்வெடுத்தாரே ஒழிய கீழே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர் எந்த விதமான ஆறுதலும் சொல்லவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை வந்தவுடனேயே அவசரமாக மலையிலே இருந்து கீழே இறங்கி வந்ததிலிருந்து ஒன்று தெரிகின்றது. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக கமலஹாசனும் காரணமில்லை, என்னுடைய அருமை இஸ்லாமிய சகோதர அமைப்பை சார்ந்தவர்களும் காரணமில்லை. முக்கியமாக தமிழக அரசும், அந்த தமிழக அரசிலே முதன்மையான பொறுப்பில் இருக்கின்றவர் தான் முழுக்க காரணம். ஏனென்றால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் யாருமே பார்க்கவில்லை. இங்கே வந்திருக்கின்ற அருமை நண்பர் பஷீர் அவர்கள் பார்த்தார்கள் என்று நினைக்கின்றேன். பட் என்னை பொறுத்தவரை யாருமே பார்க்கவில்லை. இதுல என்ன இன்னொரு வினோதம் என்று சொன்னால், நேற்று இரவு தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதி படத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு என்ன சொல்லியதோ அதையே சொல்லி இருக்கின்ற நீதிபதி அந்த படத்தை இன்னும் பார்க்கவில்லை. ஆகவே இந்த 2 நீதிபதிகளில் யாருடைய ஜட்ஜ்மெண்ட், யாருடைய தீர்ப்பு சரியானது என்பதை பார்ப்பதற்கு நாம் போக முடியாது. காரணம், நீதி அரசர்கள் கோர்ட் என்று சொல்லும் போது அதுக்குள்ள நாம் நுழைய முடியாது. ஆனால் இதற்கு இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகின்றது தமிழக அரசு தான் இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஆக்கியிருக்கிறது. இன்றைக்கு கூட ஈரோட்டிலே இந்த படம் திரையிடப்பட்டது. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அங்கே இருக்கின்ற தோழர்கள் பார்த்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த பல பேர் அதை பார்த்திருக்கின்றார்கள். அவர்களை 45 நிமிடங்களுக்கு பிறகுதான் போலீசாரும் மற்றவர்களும் இந்த காட்சிக்கு காமிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை வெளியே விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய நண்பர்கள் எங்கள் குடும்பத்திற்கோடு குடும்பமாக இருக்கின்றார். அவர்கள் சொன்னார்கள்,
அவர்கள் 45 நிமிடம் இந்த படத்தை பார்த்தோம், அதிலே ஆட்சேபகரமான பகுதி இருப்பதாக எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த பிரச்சனையில் குறிப்பிட்டபடி எது பாதிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அதற்கு தீர்வு காண வேண்டும். அதற்கு எல்லோரும் சொல்லும் போது கமலஹாசனும் அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்கிவிட்டு படம் திரையிடப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த பிரச்சனையை போகாமல் பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு தமிழக அரசினுடைய செயல்பாடு இருக்கின்றதோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே வந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். திரு பஷீர் அகமது, இன்றைக்கு கமலஹாசனோடு நீங்கள் நிற்பதையும் பார்க்க முடிந்தது. எளிதாக சொன்னார், இஸ்லாமியர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்குமாக இருந்த பிணக்கு முற்றிலுமாக நீங்கிவிட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார். இவ்வளவு எளிதாக என்றைக்கோ முடிந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இடையில் அரசியல் கலப்பினால் தாமதமானது என்று எங்காவது நீங்கள் உணர்ந்தீர்களா? படத்தை முழுமையாக பார்த்தேன் என்கிற அடிப்படையில் முன்பதாக கமலஹாசன் 1 மாதத்துக்கு முன்பதாக தொடர்போடு நாங்கள் பேசினோம். பேசும்பொழுது படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பதாக படத்தை போட்டு காண்பிக்கிறேன், ஆட்சேபத்துக்குரிய காட்சி இருந்தால் என்னிடம் வாதியுங்கள், அதற்குரிய பரிகாரத்தை தருகிறேன் எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த டிடிஎச் பிரச்சனையில் காலம் தள்ளி போயிருச்சு. அப்புறம் பின்பதாக கடைசியில் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த படத்தை போட்டு காண்பித்தார்கள். அன்று நான் இல்லை. ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். படத்தை பார்த்த எங்களுடைய அமைப்பை சேர்ந்த மக்கள் ஒற்றை குரலில் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டார்களே ஒழிய இதனுடைய காட்சியில் இருக்கிற மைய தேவையற்ற காட்சிகளை நீக்க வேண்டும் என்று கமலிடம் விவாதம் பண்ணவும் இல்லை, அவருடைய கோரிக்கை வைக்கவும் இல்லை. இன்று நாங்கள் நேற்றைய தினம் படம் பார்த்தோம். இன்று நாங்கள் கமலஹாசனிடம் வந்து இந்த பிரச்சனையை பூதகரமாக, நீங்கள் தான் அதில் தேவையற்ற காட்சிகள் என்று சில மட்டும் என்பதாக நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனால் இதுவரை உங்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் விவாதத்திற்கு வரும்பொழுது எந்த ஒரு காட்சி என்று தனித்து பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படமே அப்படித்தான் இருக்கிறது என்றுதான் சொன்னார்கள். நீங்கள் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. படத்தை வந்து இடைவேளை வரை ஒரு சுமூகமான கான்வர்சேஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு படம். இடைவேளைக்கு அப்புறமா சில காட்சிகள் 75% இதில் பிரச்சனை பேச்சாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை வந்து படத்தை பார்த்தவர்கள் இங்கு சிலர், ஒருவர் அமர்ந்தார், பலர் அமரவில்லை. பார்க்கும் பார்வையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது. திருக்குரானுடைய வசனங்கள் தூக்கிலிடப்படக்கூடிய சில காட்சிகள் எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அதை போன்ற நெருடலான காட்சிகள் தான் நம்மளை பாதிச்சிருக்க ஒழிய முழு படமும் எங்களை பாதிக்கும் அளவிற்கான காட்சிகள் அதில் இடம்பெறவில்லை. உங்கள் கூட்டமைப்பினருக்கு மத்தியிலேயே முரண்பாடுகள் நிலவின. இல்லை, அனைவருக்குமே இந்த காட்சிகளில் இருப்பவற்றை ஒரு சமாதானம் ஏற்படும் பொழுது நீக்கப்பட வேண்டும் என்றுதான் அனைவருடைய மனநிலைமையும் உடன்படிக்கையும். இப்ப தவ்ஹீத் ஜமாத் என்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு அது முழுக்க இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள், நாங்கள் நான் உட்பட 3 தினமும் அந்த படத்தை, அவர்கள் உட்பட எல்லாரும் இந்த படத்தை பார்த்தோம். பார்த்ததற்கு பின்பதாக இதில் பல காட்சிகள் இருக்கிறது. இந்த காட்சிகளை நீக்கினால் போதுமானது. குறிப்பாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயம் நெருடலாக உள்ளது, நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். இதில் அமைப்பில் உள்ளவர்களுக்கும் அவ்வாறான கருத்து இருக்கிறது, மாறுபட மாட்டார் என்று நினைக்கிறேன். எங்களுடைய பொறுத்தவரை சமுதாயத்திற்கு ஒரு குறைபாடான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நீக்கப்பட வேண்டும் தான் எல்லாருடைய கருத்தும். என்னுடைய இன்னொரு கேள்வி, நீங்கள் கமலஹாசனோடு இன்றைக்கு இருந்தீர்கள், உங்கள் கூட்டமைப்பினரின் சம்மதத்தோடு நீங்கள் அதை செய்தீர்களா அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை செய்தீர்கள்? கூட்டமைப்பு என்கிற சம்மதத்தில் முக்கியமானது. ஒரு பக்கம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்று ஒன்று உண்டு. அவர்கள் அந்த கூட்டமைப்பில் இடம்பெறவில்லை. ஆனால் பெரும்பகுதியாக வகிக்கக்கூடிய மக்கள், பெரும்பகுதியாக பெரிய சக்தியாக இருக்கிறது. நான் காங்கிரஸ் சேர்ந்த ஜெயமாறன் உள்ளிட்டவர்கள் பிரச்சனை வலுவாக ஒரு மோசமான நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது. நேற்று தடைகள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது. கோர்ட்டு தடை நீக்கப்பட்டு சொன்னதற்கு அப்புறமும் முஸ்லீம்களுக்கும் இந்த கமல் ரசிகர்களுக்கும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்கிற நிலையை நாங்கள் எடுக்க வேண்டிய, சமுதாயத்தில் இப்போது இருக்க பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கால கட்டாய அவசர சூழ்நிலை. ஏனென்றால் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் மிக கடுமையான முறையில் தன்னுடைய வருத்தத்தை பதிய வைக்கிறார். ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பாதித்துவிடக்கூடாது என்கிற நிலையில் தான் நாங்கள் முதலாக பேச்சுவார்த்தை தொடங்கினோம். கூட்டமைப்பில் நான் இருந்தாலும் நான் அனுமதி பெறவில்லை. பஷீர் அவர்கள் சொல்வது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சில காட்சிகள்
தெரிந்தோ தெரியாமல் செய்திருக்கலாம். அதில் குறிப்பிட்டு காட்டும் போது அதை நீங்கள் நீக்குவதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இன்னொன்று, பொதுவாக சினிமா என்று சொன்னாலே ஒரு பொழுதுபோக்கு அம்சம். ஒரு கதை படித்தால் அந்த கதை ஒரு சம்பவமாக, ஒரு கற்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை நாம் பூதாகரப்படுத்தி விட முடியாது. முன்பு பார்த்தீர்கள் என்றால் 10 கமாண்ட்ஸ் என்ற ஒரு படம் வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த படம் தமிழகம் எங்கும் இந்தியா முழுவதும் திரையிடப்பட்டது. ஆகவே இங்கே இருக்கின்ற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற படம் வந்து விட்டது, அது கிறிஸ்தவ மதத்தை உயர்த்தி காட்டுகின்றது, நாங்கள் எல்லாம் அப்போது சரியானவர்கள் அல்லவா என்று அப்போது யாரும் போராடவில்லை. அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பு என்ற ஒரு படம் தமிழிலே வந்தது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு நடிகர், அதாவது நம்முடைய நாகையா, பெரியவர் நாகையா அவர்களும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் இஸ்லாமியர்களாக நடித்தார்கள். உன்னதமான சரிதான். ஆனா அதே நேரத்தில் நான் முடிச்சிடறேன். அதே போல் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த SV சுப்பையா அவர்களும் வாயா ஜேம்ஸ் சொல்லுவாங்க, அது கூட ஃபேமஸ், அவங்க நடித்தாங்க. அதுல வில்லன் கேரக்டர் யாருன்னா MR ராதா, அவர் ஒரு ஹிந்து. ஆகவே நீங்கள் வில்லனாக இந்துவை காண்பிக்கின்றீர்கள் என்று யாரும் கொதித்தளவில்லை. இந்த கேள்விகளை எல்லாம் நாம் பலமுறை எழுப்பினோம். எதற்காக இதை நாங்கள் இந்த அளவுக்கு இதை எதிர்க்கிறோம் என்பதற்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை அளிக்கிறார்கள். ஒரு சுற்று முடித்து விடலாம். திரு பாமரன், இதில் அரசியல் கலப்பு குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதில் அரசியல் கலப்புங்கிறத விட முக்கியமா கருத்து சுதந்திரமே கூடாது என்று வலியுறுத்தி ஒரு பல படங்களை இயக்கிய திரு கமல்ஹாசன் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுறதை பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு தான் வருது. இதற்கு முன்பு அவர் எடுத்த உன்னை போல ஒரு திரைப்படமாகட்டும், அல்லது அதற்கு முன்பு எடுத்த குருதி புனல் படமாகட்டும், எந்த நீதி விசாரணையும் தேவையில்லை, இது எத்தனை நாளைக்கு தான் தண்டனை கோர்ட்டுன்னு அலையிறது, போட்டு தள்ளுங்கிறதான் வலியுறுத்தின படம். ஆக தன்னுடைய திரைப்படங்களில் கருத்து சுதந்திரமே வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்ற ஒருவர் இன்னைக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கருத்து சுதந்திரம் என்று பேசுவது உண்மையிலே ஒரு இந்த நூற்றாண்டு பார்க்காத ஒரு விந்தையாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இன்னும் என்ன சொல்ல போனா, என்னமோ இந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் தடயமா இல்லை, தொடர்ந்து நான் சிறு வயதிலிருந்து பார்த்துட்டு இருக்கிற படங்கள் உட்பட என்றைக்குமே சிறுபான்மை மக்களாகட்டும் மற்ற தமிழ் மக்கள் எல்லாத்தையுமே கொச்சைப்படுத்துற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மதிப்புக்குரிய இளங்கோவன் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே அது சினிமாவை நம்ம சினிமாவா தான் பார்க்கணும், கருத்தை கருத்தா தான் சந்திக்கணும். உண்மைதான், நல்லதான். ஆனால் அவர் சார்ந்திருக்கிற அந்த காங்கிரஸ் பேரியக்கம் தான் குற்றப்பத்திரிகைன்னு ஒரு திரைப்படம் வரக்கூடாதுக்காக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சது. அதே போலவே திரு புகழேந்தி அவர்கள் எடுத்த காற்றுக்கென்ன வேலி திரைப்படம் பல ஆண்டுகளாக வெளிவராமல் கடைசியில் நாங்கள் மெரினா பீச்சில் வச்சு திரையிட வேண்டி இருக்கும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிற்பாடு அந்த காற்றுக்கென்ன வேலி திரைப்படம் திரைக்கு வந்துச்சு. ஆனால் இந்த கருத்து சுதந்திரம் என்பது என்னன்னா, என்னோட கருத்தை ஒத்துக்கொள்வர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம், மற்றவங்க கருத்துக்கு சுதந்திரம் இல்லை என்பதை போலத்தான் இருக்குது. இதுதான் குற்றப்பத்திரிகை என்ற படத்தை பத்தி சொல்ல, அது காங்கிரஸ் தடுக்கவில்லை, சென்சார் போர்டு தடுத்தது. ஆகவே சென்சார் போர்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சென்சார் போர்டு என்பது இண்டிபெண்டன்டாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆகவே அவர்கள் தடை செய்ததை காங்கிரஸ் கட்சி தடை செய்தது என்று சொல்வதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னபடி, இந்த பிரச்சனை என்பது இப்போது கமலஹாசன் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் தானே தவிர கண்டிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிடையாது. ஏனென்றால் நேற்று இரவு அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்லிவிட்ட பிறகு அவசரமாக இன்னொரு நீதிபதி வீட்டுக்கு 12 மணிக்கு போய் கதவை தட்டி தீர்ப்பு மாற்றி எழுத வேண்டும், நாளைக்கு முடியுமா என்று கேட்டது இஸ்லாமிய அமைப்புகளுடைய வழக்கறிஞர்கள் கிடையாது, தமிழக அரசுடைய வழக்கறிஞர். ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களை விட இதில் அக்கறையாக இருக்கின்றவர்கள், கமலஹாசன் படம் ஓடக்கூடாது, திரையிடப்படக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த தமிழக அரசினுடைய முதன்மையான பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தான் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடைவேளைக்கு பிறகு உங்க மாற்று கருத்தை கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. திரு பஷீர் அகமது, இந்த படத்தை திரையிட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் அரசும் இருப்பதை காட்டியிருக்கிறது. சில அமைப்பினரும் அப்படியாக போஸ்டர்களை எல்லாம் ஒட்டியிருக்கிறார்கள் என்றால், ஒரு தரப்பினரை வன்முறையாளர்கள் என்று சித்தரிப்பது போல இந்த விஷயங்கள் அமைவதாக நீங்கள் உணர்கிறீர்களா? உணர்கிறோம். அதை விட அதில் உண்மை இருக்கிறதா? அதில் உண்மை இருப்பதாகவே நாங்கள் உணர வேண்டியிருக்கிறது. அது முன்பதாக முதலில் சொன்ன ஒன்றை நான் பதிய விரும்புகிறேன். அமைப்பினரின் அனுமதி பெற்றீர்களா என்று கேட்டீர்கள். நாட்டில் இப்பொழுது
கோர்ட்டில் தீர்ப்பு தடை நீங்கிய பின்பு முஸ்லிம் மக்கள் தான் ஒரு குறிப்பிட்ட எங்கள் சமூக மக்கள் ஒரு பெரும்பான்மை மக்களோடு எதிர்த்த ஒரு நிலையை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாட்டில் ஒரு மாதிரியான சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த சூழ்நிலையில காரணத்தை பார்க்காம காரியத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் நான் அமைப்போட அனுமதி பெற வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் இரண்டாவது. சூழ்நிலையின் தாக்கத்தை உடனே தடுக்க வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கமலை சந்தித்தோம், இருக்கிற சூழ்நிலையை சொன்னோம். 2-3 தினங்களுக்கு முன்பதாக நாங்கள் அந்த படத்தை நானும் இன்னும் பிற அமைப்புகளும் படத்தை பார்க்கும்போது கூட எந்த ஒரு மீடியாவுக்கும் நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்புக்கு பங்கு விளைவித்துக் கூட கூடாது, அந்த கருத்துக்கு எந்த விதமான பாதம் ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவில்லை. அந்த எந்த கருத்துமே சொல்ல, படத்தை பற்றியோ படத்தில் தவறு இருக்குது என்றோ அவர்கள் தவறாக சொன்னார்கள் என்றோ நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை காரியம் மோசமான நிலையை எட்டிவிட்டது. கமலுடைய பேட்டி நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்துவிட்டது. திரைப்பட உலகத்தைச் சேர்ந்த அனைவருமே அவர் வீட்டில் போய் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இன்று அரசியல் தலைவர் அவருமே ஆதரவு கொடுக்க, ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை எதிராக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிவிட்டது மதியம் 1 மணிக்கு. இந்த நிலையில் நான் மாற்றத்தை கொள்ளாவிட்டால் மிகுந்த ஒரு பாதிப்பை எங்கள் சமூகம் சந்தித்து விடுமோ அச்சத்தில் அமைப்பின் அனுமதியை போனில் தான் கேட்டேன். அவர்கள் கொடுப்பதும் மறுப்பதும் வேறு. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு, பி ஜெயினுலாபதீன் அவர்தான் பெரும்பதாக எதிர்த்தவர். அவருடைய பிரதிநிதியாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியாகவும் மற்றும் இன்னொரு பிரதிநிதியாகவும் எங்கள் சமூகத்துடைய கோரிக்கையே என்ன? குர்ஆனை உடைய வசனங்களை தவறாக சித்தரித்தினால் நீக்கப்பட வேண்டும், தவறான காட்சிகளை நீக்கப்பட வேண்டும் சொன்னோம். உடனடியாக மீடியாவில் அவர் பதிலளித்தார். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு நிம்மதி எங்களுக்கும் கமலுக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு உரசல் நின்றுவிட்டது. இடையில் அரசுக்கும் அவருக்கும் சில நெருடல்கள் தொடர்கிறது. அது என்ன என்பது நீங்கள் கொஞ்சம் எனக்கு இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை தடை செய்யப்பட்டது என்பது பார்க்கும்போது கேரளா அரசாங்கத்தை பார்க்கணும். கேரளாவில் வந்து 3/1 பங்கு முஸ்லிம்ஸ் இங்க இருக்கிறதோடு அதிகமா இருக்காங்க. அண்ட் கேரளா அரசாங்கத்தில் UDF கவர்மெண்ட்ல வந்து முஸ்லீம் லீக் வந்து ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. ஆனா அங்க வந்து தடைங்கிற பிரச்சனையே வரல. பண்ணிருந்தா அங்கதான் பண்ணிருக்கணும். ஏன்னா இதுக்கு மேல ஆக்டிவா இருக்கிற பல முஸ்லீம் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அங்கதான் பண்ணிருக்கணும். அது பண்ணலாங்க போது அங்கேயும் படம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து அங்க வந்து படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வந்து ஒரு விமர்சனத்தோடு அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் வந்து படத்தை பார்த்தவர் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தில் இருப்பவர். அவர் என்ன சொன்னார்னா, இது உண்மையான பிரச்சனை வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனை அல்ல, இது வந்து அமெரிக்கா ஆதரவாக தான் இருக்கு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு. இப்போ அமெரிக்கா ஆதரவுங்கும் போதே அங்கதான் சமகால பொழுதுபோக்குன்னு பார்க்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சார் சொன்ன மாதிரி சமகால பிரச்சனைகளை படமாக்கும் போது நீங்கள் வந்து எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து எல்லா விதமான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எல்லாவித அணுகுமுறை எல்லா அப்ரோச்சையும் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து பயங்கரவாதம் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுறீங்க. ஆனா உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஆப்கானிஸ்தானத்தில் பயங்கரவாதத்தை விளைவித்தது யார், பயங்கரவாத என்ற அமைப்புகளை ஏற்படுத்தியது யார் என்று பார்க்கும்போது அதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதே மாதிரி மேற்காசிய பிரதேசம், இது உலக அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி படமாக்கும் போது ஒரு பகுதி உண்மை, அதாவது அங்கு வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டது, ஆயுத கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதில் பங்கிருக்கும் அமெரிக்காவை பங்கை மறைத்து ஒரு விதம் வரும்போதுதான் பிரச்சனை வருது. அதை நம்ம வந்து அப்படி பார்க்க வேண்டிய உலக அரசியலோடு சேர்ந்து ஏன்னா உலக அரசியல் பேசுறீங்க நீங்க, இது வந்து ஃபிக்ஷன் தான், இது பொழுதுபோக்குன்னு சொன்னா ஒரு சைடு உண்மையை சொல்றீங்க, பயங்கரவாதம் என்கிற உண்மையை சொல்கிறீர்கள். ஆனா இன்னொரு சைடுல உலகத்திலே என்ன பொறுத்த வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு மிகவும் பெரிய பயங்கரவாத செயல் என்னன்னா நாகசாகி ஹிரோஷிமா மீது போடப்பட்ட குண்டுகள், பல கோடிக்கணக்கான மக்களை கொன்ற அமெரிக்கா வந்து பயங்கரவாதத்தை பத்தி பேசுகிறது. அதற்கு ஆதரவாக இந்தியா ஒரு பிரஜையை வந்து போய் அவங்களுக்கு அவங்க கிட்ட வந்து நல்லவனா காமிச்சுக்கிற மாதிரி வருதா கேள்விப்பட்டேன். உங்களுடைய மற்றொரு கருத்தை மீண்டும் பெறுகிறேன். பாசத்திற்குரிய நண்பர் நம்முடைய ஃப்ரண்ட்லைனுடைய ஆசிரியர் அவர்கள் இப்போது ஒரு பொது பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார் நினைக்கின்றேன். ஏன்னா இப்போதுதான் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இடையே ஒரு இருந்த இடைவெளி நீங்கி 2 பேரும் நெருங்கி வந்திருக்கின்றார்கள். சில காட்சிகள் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார்.
ஆகவே இந்த பிரச்சனையை இன்னும் நீடிக்காமல் இதிலே 2 பேரும் சரியாக ஒத்து போய்விட்ட பிறகு அரசுக்கு, தமிழக அரசுக்கு என்ன ஒரு அக்கறை? தமிழக அரசு ஏன் கமலஹாசனுடைய படம் திரையிடப்படக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகத்தான் இதை தமிழக அரசு செய்கின்றதோ என்ற ஒரு எண்ணம் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் பரவலாக வந்துவிட்டது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக தலைவரும் திமுக தலைவரும் ஒரு நீண்ட அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டிருக்கும் அம்சங்களை நீங்களும் படித்திருப்பீர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதுதானா? அப்படி இருக்கலாம் என்று உங்களுக்கும் எண்ணம் தோன்றுகிறதா? கண்டிப்பாக ஏற்புடையது மட்டுமல்ல, அவர்களாவது சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அப்படித்தான் என்பதை நான் உணர்கின்றேன். ஏனென்றால் அது எப்படித்தான் என்பது இன்னும் கொஞ்சம் விரிவாக எப்படித்தான் என்றால் இதற்கு மேல் வேற என்ன உங்களுக்கு ஆதாரம் வேண்டும்? நேற்று 10:30 மணி இரவிலே நீதிபதி, படத்தை பார்த்த நீதிபதி அவர்கள் படத்தை திரையிடலாம் என்று அவர்கள் தீர்ப்பு சொல்கின்றார்கள். ஆனால் இதிலே முக்கியமாக குற்றம் சொன்னவர்கள் என்று சொல்வதை விட குறை சொன்னவர்கள், பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்றவர்கள் கூட இதிலே அவசரம் காட்டவில்லை. மாறாக தமிழக அரசு இதிலே மிகப்பெரிய அவசரத்தை காட்டி இருக்கின்றது. இது ஏதோ போர்க்கால நடவடிக்கை போல் 12 மணிக்கு போய் இன்னொரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய இல்லத்தின் கதவை தட்டி நாளைக்கே 10 மணிக்கே நீங்கள் சொல்லியாக வேண்டும் என்று சொல்வதற்கான அவசரம் என்ன என்று நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, நேற்று இரவு 10:30 மணிக்கு சொன்ன நீதிபதியின் அந்த தீர்ப்பில் தடை கிடையாது என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இன்னொரு தீர்ப்பு, தனக்கு உயர்ந்த இடத்திலிருந்து இன்னொரு தீர்ப்பு வரும் வரை நான் கொடுத்த தீர்ப்பு தான் செல்லும் என்று இருக்கும் போது காலை 8 மணி முதல் திரையிடுவதற்கு தயாராக இருந்த இந்த படத்தை ஏன் தமிழகத்திலே திரையிட விடவில்லை இந்த அரசாங்கம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அவசரம் நீங்கள் என்று கேட்பதிலிருந்தே ஏதோ ஒன்று இருப்பதாக சந்தேகிப்பது நீங்கள் சொல்றீங்க. திமுக தலைவர் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை பயன்படுத்துவது போல என்று இதழில் வந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். அந்த காரணங்களில் எவை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? இஸ்லாமிய மக்களை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றி விட முடியாது. ஏனென்றால் கரம் சேவையா அது ஒன்று நடந்தது, கரசேவை. அதற்கு இங்கே இருந்து செங்கலை அனுப்பியது யார், ஆட்களை அனுப்பியது யார் என்பது இன்னும் இஸ்லாமிய மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆகவே இஸ்லாமிய மக்கள் மீது பற்றும் பாசமும் திடீரென்று வந்து அதை போல் காண்பிப்பது மிகச்சிறந்த நடிப்பு. ஏனென்றால் அது கைவந்த கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்று தெரிந்த காரணத்தால் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இஸ்லாமிய மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்றால் இதை வேறு என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு என்ன சந்தேகம் என்றால், கமலஹாசனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த தமிழக அரசின் முதன்மையான பொறுப்பிலே இருக்கின்றவர் செயல்படுகின்றார் என்று நினைக்கின்றேன். பொதுமக்களுக்கு அவர்கள் மத்தியில் எந்தவித நெருடலும் இருப்பதாக செய்திகள் எங்களுக்கு வரவில்லையே, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வராத காரணம், நீங்கள் இப்போது 6 மாதமாக தான் இந்த டிவியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நெருடல் என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து விட்டது என்று கலைஞரும் எழுதியிருக்கின்றார், மற்றவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நெருடல் பல ஆண்டு காலமாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த நிறுவனம் இல்லாத காரணத்தால் பலதை நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நெருடல் அது மட்டுமல்ல, சிதம்பரத்தை புகழ்ந்து பேசி இருக்கிறார். சமீபத்தில் காங்கிரஸ் அமைச்சர் சிதம்பரத்தை புகழ்ந்து பேசியது ஒரு குற்றமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர். ஆளுவது என்பது தனக்கு கிடைத்த ஒரே பிறப்புரிமை என்று நினைப்பது இந்த ஜனநாயக நாட்டில் எடுபடாது என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நெருடல் என்றாலும் கூட இந்த தொலைக்காட்சி ஆரம்பித்த பிறகும் கூட சமீபத்தில் கமலஹாசன் முதலமைச்சரை நேரில் சந்தித்தார். அந்த தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக விளக்கினேன் என்று மகிழ்ச்சியோடு தான் கூறினார். சமீபத்தில் சந்தித்தார் என்பது உங்களுக்கு கிடைத்த செய்தி. ஆனால் என்ன, ஏன் கோபப்படுகின்றார்கள் என்பது பதவியிலே இருக்கின்ற பெரியவர்கள் சொன்னால்தான் தெரியுமே ஒழிய ஏன் கோபம் என்று யாருக்கும் புரியவில்லை. உங்கள் பாணியிலான பதில்கள் வந்து விழுகின்றன. தொடர்ந்து பேசலாம். திரு பாமரன், உங்களுக்கு ஏதோ மாற்று கருத்து இருக்கிறதா? மாற்று கருத்து நிச்சயமா இருக்கு. ஏன்னா நான் இப்போ தமிழக அரசுக்கு அக்காலத்து வாங்க யாரும் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரு இளங்கோவன் சொன்னாரு, ஏன் நேற்று ராத்திரி போய் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீதிபதி வீட்டை போய் கதவு தட்டினாங்கன்னு. தமிழக அரசு இந்த பிரச்சனையில் மட்டும் அப்படி அவசரம் காட்டு தான் நினைக்கல. இதே முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வந்த போது இதையே வந்து போர்க்கால நடவடிக்கையாக டெல்லி வரை கொண்டு சென்றது தமிழக அரசு தான். ஆக அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாருங்கிறக்காக இப்போ உள்ள ஆளுங்கட்சியை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆளுங்கட்சி காரணம் இல்லை, அவர் அந்த காங்கிரஸ் பேரியத்தை சார்ந்தவனும் இல்லை. ஆனால் எனக்கு, நான் ஒரு சாமானியான மனிதனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு எந்த உரிமை இல்லை. ஆனால் ஒருவேளை இந்த படம் திரையிடப்பட்டு அதனால் வந்து மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்னைக்கு இதே இப்படி ஏன் இப்படி அவசரப்படுறாங்கன்னு சொன்ன
அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு பேச வேண்டிய ஒரு இதுக்கு வந்திருப்பாங்க. இன்னும் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சில விஷயங்கள் புரியறதே இல்லை. என்னன்னா என்னமோ கமலஹாசன் இந்த படத்துல மட்டும்தான் இஸ்லாமியர்களை கேலி பண்ண மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி, அவமானப்படுத்த மாதிரி. அவருடைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த விக்ரம் படத்திலேயே பாத்தீங்கன்னா வில்லன் பேர் என்னன்னா பிரான்சிஸ் அற்புதராஜ். அந்த ஏவுகணையை கடத்தி கொண்டு போய் வைக்கிற இடம் என்னன்னா சலாமியாங்கிற ஒரு இஸ்லாமிய நாடு. அதை மீட்டு கொண்டு வர இளைஞன், ஒரு குருகுலத்திலிருந்து படிச்சு வர இளைஞன். அவர் தொடர்ச்சியாக அதே மாதிரி சமீபத்தில் தசாவதாரம் படத்துல பாத்தீங்கன்னா கூட நாகேஷ் இஸ்லாமியரா வருவாரு. அவருக்கு ஒரு 45 வயசு 50 வயசுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை கமல். இன்னொரு 6 வயசுல 7 வயசுல ஒரு குழந்தை இருக்கும். கேட்டா என்னன்னா அது நம்ம குழந்தைக்கு தானே. என்ன இவர் சொல்ல வர்றாருன்னா அது உள்குத்தல்ல, வெளிக்குத்து. இஸ்லாமிய என்றா காலங்க எதை எவ்வளவு வேணாலும் பெத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நையாண்டி. ஆக தொடர்ச்சியாக கமலஹாசன் அவர்கள் வெறும் இஸ்லாமிய மக்களை மட்டும்தான் கேவலப்படுத்தான் இல்ல, கமலஹாசன் அவர்கள் தமிழர்களை, அது தமிழ் பேசும் மக்கள் ஒரு பிரிவு தான் இஸ்லாமியர், தமிழ் பேசும் மக்கள் ஒரு பிரிவு தான் கிறிஸ்துவர், தமிழ் பேசும் மக்கள் ஒரு பிரிவு தான் இந்துக்கள். ஆக தொடர்ச்சியாக தமிழர்களை கொச்சைப்படுத்தல அவர் வல்லவரா இருந்திருக்கார். அவருடைய வேட்டையாடு விளையாடு படத்திலையும் கூட வில்லன்களுக்கு பேராக என்ன வச்சிருந்தாருன்னு பார்த்தா அவர் நடிச்ச படம். ஆனால் அதை இயக்குனது கௌதம் வாசுதேவன். வில்லன்களோட பெயர் என்னன்னு பார்த்தா இளமாறன், அமுதன் என்கின்ற மிக அற்புதமான தமிழ் பெயர்களை ஒரு ஹோமோசெக்ஸாகவும் ஒரு சைக்கோவாகவும் இருக்கின்ற 2 இளைஞர்களுக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் இது நீங்க இயக்குனர் மேல பழிய போட முடியாது. ஆனால் அதே இயக்குனர் கௌதம் வாசுதேவன் தான் தன்னுடைய முந்தைய படங்கள்ல அன்புச்செல்லம் IPS மிக அற்புதமான தமிழ் பெயர்களை கதாநாயகங்களுக்கு சூட்டியவர். ஆக தொடர்ச்சியாக தமிழ் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் இதை தன் வெறுப்பையும் தன்னுடைய கிண்டலையும் காமித்துக் கொண்டு வருவது என்பது அவருடைய வளமையான பாணிகள் ஒன்றுதான். அதுல கடைசியா ஒரு குப்பை தான் அந்த உன்னை போல் ஒருவன். உண்மையிலே இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இப்பதான் முழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே எதிர்க்க வேண்டிய படம் அந்த உன்னை போல் ஒருவன். அதை விட வக்கரமாகும், இழிவாகும், ஒரு சிறுபான்மை மக்களை ஆட்டும் யாரையுமே இழிவுபடுத்தி இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்களை அந்த படத்தில் பண்ணிருப்பாரு. இதுல பத்தாதுக்கு அதுலயும் வேற தமிழர்கள் போற போக்குல எட்டி வச்சுட்டு போயிருப்பாரு. நம்மளுக்கு என்ன, நம்ம மும்பைல குண்டு வெடிச்சா என்ன, நம்ம தான் பூங்காவில் இருக்குமே அமைதி பூங்கா, பாம்பேல எவன் நெஞ்சிலா ஈட்டி பாஞ்சா என்ன, நாம கன்னியாகுமரியில காலூனி நிக்கிறமே. உங்கள் கருத்துக்களை நான் தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை நீங்கள் சொல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு இளங்கோவன், சொத்துக்கள் போனாலும் பரவாயில்லை, தேச நலன்தான் முக்கியம், நீதிபதிக்கு தலைவணங்குகிறேன் என்று சொன்ன கமல் எப்பொழுதோ சர்ச்சைக்குரிய பகுதிகளை நீக்கி இருந்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, ஒரு திரைப்படம் சர்ச்சைக்குள்ளானது என்பதற்காக நாட்டை விட்டே போவேன் என்று சொல்வது நியாயமா? மூன்று, ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினர் என்ற முறையில், ஒரு தலைவர் என்ற முறையில், இந்தியாவில் காஷ்மீரில் இருந்து கேரளம் வரை ஏதேனும் ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் என்று ஒரு கொக்கி போட்டிருக்கிறார். இல்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியே போகவும் நான் தயார் என்றும் சொல்லியிருக்கிறார். உங்கள் கருத்து? எவ்வளவு அந்த பக்கம் ஒரு கலைஞனாக நான் கமலஹாசனை பார்க்கிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை ஒரு கலைஞராக பார்க்கிறேன். யாரும் தர முடியாத ஒரு படத்தை தான் தமிழகத்திலிருந்து தர வேண்டும், இந்த படம் என்பது உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு பண செலவும் அவ்வளவும் செய்திருக்கும் போது கடைசியிலே இதற்கு இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வருகின்றது. அதுவும் பிரச்சனைக்குரிய சீன்களை எடுத்து விடுகின்றேன் என்று சொன்ன பிறகும் தமிழக அரசு அவரிடம் வலுக்கு சண்டைக்கு போவது என்று வரும்போது ஒரு கலைஞனுக்கு மனம் எவ்வளவு வெதும்பி இருக்கும், எவ்வளவு அந்த மனதிலே எவ்வளவு பாரமாக அந்த மனம் இருக்கும் என்பதின் எடுத்துக்காட்டுதான் அவர் சொன்ன கருத்துக்களே தவிர அந்த கருத்துக்களை அவருடைய சோகத்தின் வெளிப்பாடாக அவர் தன்னால் ஒரு கலைஞராக தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களே. தான் 5 வயது முதல் 4 வயது முதல் நடித்துக் கொண்டிருக்கின்றேன், ஒரு சிறந்த நடிகராக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த கலைஞராக இருக்க வேண்டும் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு என்னை புரியாமல் இப்படியெல்லாம் சங்கடப்படுத்துகின்றார்களே என்ற ஆதாங்கத்தில் அந்த சொற்கள் வந்திருக்கலாமே தவிர வேறு எதுவாக இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மதச்சார்பற்ற இந்தியா என்பது வலுவான ஒரு மதச்சார்பற்ற இந்தியா. ஆகவே அவர் தனித்து விடப்படவில்லை, அவரோடு எல்லோரும் இருக்கின்றோம். இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள், இந்துக்களும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள், ஜைனர்களும் இருக்கின்றார்கள், சீக்கியர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த போன நேரத்தில் மனத்தை தளர விடாமல் நல்லவர்களுக்கு சில காலங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது, மனம் தளரக்கூடாது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள தொடர்ந்து பேசலாம். திரு ஜவாஹிருல்லா, நீங்க தொலைபேசி இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்.
ஒரு விரைவான தீர்விற்கு இதில் புகுந்திருக்கும் அரசியல் ஒரு குறுக்கீடாக இருக்கிறதா? அதற்கு முன்பு நான் சில விளக்கங்களை தர வேண்டும். இங்கே இந்த நிகழ்ச்சியில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பஷீர் அவர்கள் எங்களுடைய அனைத்து முஸ்லிம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பிலிருந்து பல மாதங்களுக்கு முன்பாகவே விலகிவிட்டவர். கூட்டமைப்பின் சார்பாக கருத்து சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. அதே போல எங்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஏகே அனிஃபாவிடம் எந்த விதமான தகவலும் சொல்லாமல் தான் போனார். அவர் நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தலைவர் பி ஜெயலலிதாவின் சார்பாகவும் இந்த கமல்ஹாசனை சந்தித்ததாக சொன்னார். அந்த தகவல் உண்மையா என்பதையும் நான் கேட்டறியும் போது அது சரியல்ல என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் முன்னுரையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே சமயம் சற்றே குறுக்கீடுக்கு மன்னிக்க வேண்டும், சற்றே பெரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் தொடரலாம். அவர் முடிச்சிடட்டும். திரு ஜவாஹிருல்லா, நீங்க உங்க கருத்தை முன்வைங்க. நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் நினைக்கவில்லை. முஸ்லிம் கூட்டமைப்பிலிருந்து இப்போது பல மாதங்களுக்கு முன்பாக வந்து அவர் முழுமையா முடித்து விடுங்க. கூட்டமைப்பின் சார்பாக அவர் தனிப்பட்ட முறையில பஷீர் என்ற அடிப்படையிலே பேசட்டும். தமிழ்நாட்டில் இந்திய தேசிய லீக் என்பது 5 பிரிவா இருக்கின்றது. அந்த பிரிவில் ஒன்றாக இருக்கின்றார் என்பதை நான் முன்னிலையில பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை நான் தயவு செய்து தமிழக மக்களிடம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மிக அழகாக என்னுடைய தோழர் பாமரன் சில கருத்துக்களை எடுத்து சொன்னார். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக தமிழ் திரை உலகத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக கொச்சைப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் ஏராளமாக வந்திருக்கின்றது. கமல் மட்டும் எடுக்கவில்லை, இன்னும் பலரும் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்ற முதல் பயங்கரவாத செயலினுடைய நினைவு நாள். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். அதை பற்றி கேராம் என்ற படத்துல அதிலேயும் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தி, நான் இந்த நாட்டில மதசார்பின்மை இருப்பதற்கு காரணம் காந்தி தான், காந்தியை கொள்வதற்காக நான் திட்டமிட்டேன், எனக்கு முன்னால் கோட்சே முந்தி விட்டார் என்று சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய சகோதரர் EDK இளங்கோவன் அவர்கள் கமலஹாசனை பற்றி பேசினார். அப்படிப்பட்ட ஒரு கமலஹாசன் அடுத்ததாக உன்னை போல் ஒருவன், அதை பற்றி மிக விரிவாகவே பாமரன் அவர்கள் பேசிவிட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த படம் வந்தது. இது நிச்சயமாக அரசியல் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த படத்தை, திரைப்படத்தை 21ஆம் தேதி பார்த்தோம். அதற்கு முன்பு 2 சுற்று பேச்சுவார்த்தை கமலஹாசன் அவர்களிடம் நடத்தினோம். அதற்கு முன்பு ஒன்னை போல் ஒருவன் என்ற படம் வந்த போது அவரிடம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்களுடைய 3 தோழர்கள் அவரிடம் சந்தித்து இந்த படங்களிலே இவையெல்லாம் ஆட்சேபகரமான காட்சிகள் என்று சொல்லும் போது அடுத்த படத்தில் பரிகாரம் செய்வதாக சொன்னவர் கமல். இந்த முஸ்லிம் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் கூட இந்த படம் தான் அதற்கு பரிகாரம் என்று அவர் தெரிவித்தார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். திரு ஜவாஹிருல்லா, என்னுடைய கேள்விக்கு திரு ஜவாஹிருல்லா, இங்கு பலரும் அதில் அரசியல் புகுந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அது குறித்து விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கிஞ்சிற்றும் சற்று கூட உண்மை இல்லை அல்லது அந்த சந்தேகம் கூட உங்களுக்கு எழவே இல்லை என்கிறீர்களா? அதாவது மிக தெளிவாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த திரைப்படம் தொடர்பாக நாங்கள் பார்த்த பிறகு அரசாங்கத்திடம் முறையிடுகின்றோம். அரசாங்கத்தை முறையிட்ட பிறகு அந்த தமிழக அரசு டேம் 999 படத்தை எந்த அடிப்படையிலே தமிழகத்திலே தடை செய்ததோ அதே அடிப்படையை பயன்படுத்தி இந்த திரைப்படத்தை தடை செய்கிறார்கள். நம்பர் 1. அடுத்ததாக நீதிபதி இந்த படத்தை பார்க்கின்றார். நீதிபதி மட்டும் பார்க்கவில்லை, தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலும் அந்த திரைப்படத்தை பார்க்கிறார்கள். அதை பார்த்த பிறகுதான் அவர்கள் மிக வலிமையாக நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய 144 செக்ஷன் நியாயமானது என்பதை வாதிடுகிறார்கள். என்னுடைய அன்பு சகோதரர் EDK அவர்கள் ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை உடனடியாக அரசாங்கம் போய் அந்த மனுதாரர்கள் கூட போகல, முஸ்லீம்கள் கூட போகல, ஏன் அரசாங்கம் போச்சுன்னு கேட்கும்போது இந்த கமலஹாசன் தொடுத்த வழக்கில பிரதான எதிர்த்தரப்பு வந்து அரசு தான். எனவே அவர்கள் செல்வதில் எந்த விதமான தவறும் நாம் சுட்டி காட்ட முடியாது.
அதே நேரத்துல கருத்து சுதந்திரத்தை பற்றி முற்போக்கு சிந்தனை என்கின்ற அடிப்படையில பேசக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கமலுக்கு படத்திற்கு தடை வந்து வரும்போது எல்லோரும் பேசுகிறார்கள். நான் கேட்கின்றேன், பக்கத்துல ஈழத்துல தமிழர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை சித்தரித்து எடுக்கப்பட்ட தேன்கூடு படம், அதே போல ஆணி வேறு படம், அதுக்கு சற்று முன்பு பாமரன் அவர்கள் சுட்டிக்காட்டிய குற்றப்பத்திரிகை படம், புகழேந்தி சங்கராஜி. உங்களுடைய கேள்வி புரியுது திரு ஜவாஹிருல்லா, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அப்போதெல்லாம் கருத்து உரிமை இல்லையா? தொடர்ந்து இணைப்பிலே இருங்க திரு ஜவாஹிருல்லா. ஜஃபருல்லா அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜஃபருல்லா அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஒரு 10 பேரோ 15 பேரோ கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு நீங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்கின்றீர்களோ அதே போன்ற உரிமை பஷீருக்கும் உண்டு. ஆகவே நீங்கள் சொல்வதாலேயே அவர் முஸ்லீமாக இல்லை என்று யாரும் மறுத்துவிட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவருடைய கருத்தை மறுக்கலாம் அல்லது அவருடைய கருத்தை நீங்கள் வரவேற்கலாம் ஒழிய நீங்கள் முஸ்லீமுக்காக பேசக்கூடாது என்று சொல்வது கண்டிப்பாக நியாயமில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. நான் சொன்னேன் அவர் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதி அல்ல, நான் கூட்டமைப்பிலே இருக்கின்றேன் என்று அவர் சொல்வதுதான் தவறு என்று குறிப்பிட்டேன். ஒருவர் முஸ்லீம் அல்ல என்று சொல்வது திரு ஜவாஹிருல்லா சற்றே பொறுமையாக இருங்கள். நீங்கள் கமலஹாசன் அவர்கள் என்னிடம் பேச்சு தொடர்பு கொண்டு உங்கள் அமைப்பினோடு நான் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இதே அமைப்பில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் அனைவரும் அமர்ந்திருந்த பொழுது கமலஹாசன் இவ்வாறு சொல்லுகிறார், உங்களை அழைத்து வர சொல்லுகிறார், நாம் படம் பார்த்து கருத்துக்களை சொல்லி நாம் அதுக்குரிய காட்சிகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருத்தை சொல்றேன். அவர்கள் சில விதமான பலவித கருத்துக்கள் பலர் சொன்னாங்க. போன மாசம் நான் அவங்களோட இருந்து கமலஹாசனுக்காக சொன்னேன். அடுத்ததாக இந்த படத்தை தடை வேண்டும் என்று எங்களுடைய ஜமாத் உலமாவுடைய தலைவர், இந்த அமைப்புக்கு இவர் தலைவர் இல்லை, இவர் ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அமைப்பில் ஜமாத் உலமா என்ற தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறார். தேசிய கட்சியின் தலைவர் பஷீர் அகமதும் உள்பட நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறார். பல மாதங்களாக அனுப்பிவிட்டேன் சொல்வதற்கு இவருக்கு யார் உரிமை? இரண்டாவது, இன்றைய சமுதாய மக்களின் முக்கிய பிரச்சனை இந்த பிரச்சனை. இதில் அரசியல் காய வேண்டும், குளிர் காய வேண்டும் நோக்கம் எங்கள் சமூக மக்களுக்கு இல்லை. சிலர் சிறு கூட்டமாக இருக்கிறவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அமைப்புகள் என்பது நாங்கள் யாரை கொச்சைப்படுத்த விரும்பாததால் நான் யாரையும் கொச்சைப்படுத்தி சொல்லவில்லை. என்னை நீக்குவேன் என்று நீக்கினேன் என்று சொல்வதே அவர்கள் அது அன்பார்லிமெண்ட் தவறு. அவருடைய படித்ததற்கு அவர் சொன்ன வார்த்தையும் தப்பு. ஏன்னா தினத்தந்தி உள்பட பல்வேறு பத்திரிகைகள் அன்றைய பிரஸ் மீட்டிங்கில் நான் இருப்பதாகத்தான் அவர்கள் உள்பட சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, முக்கியமாக தமிழகத்தை ஆளுகிற முஸ்லிம் மக்களை முஸ்லிம் மக்களை கவர்ந்த இன்றைய அரசியலில் உள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பி ஜெயிலாபதீன் என்பவர் அவருடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்துத்தான் இந்த படத்தை பார்த்தோம். லைனில் இருப்பார், இப்பொழுது கேட்டால் அவர் அனுப்பவில்லை என்று சொல்வதற்கு இவர் யார்? கேளுங்க. உங்களுடைய மறுப்பு நீங்க சொல்லிட்டீங்க. திரு ஜவாஹிருல்லா, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நாங்கள் சண்டை அதாவது பிரச்சனையை திசை திருப்பி விட வேண்டாம், இந்த தீர்வை நோக்கி அடுத்து என்ன செய்யப்பட வேண்டும் சரியான ஒரு அடிப்படையில் இல்ல. சகோதரர் பஷீர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர், அவருக்கு முஸ்லீம் இல்லைன்னா நான் சொல்லவில்லை. இந்த விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பான பிரச்சனையில அவருடைய கருத்து ஆரம்பத்தில் இருந்தே ஒருதலை பட்சமான ஒரு கருத்தாக இருந்ததின் காரணமாக கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள் எதிலையுமே அவர் பங்கு பெறவில்லை. நான் இந்த நிகழ்ச்சியில அவர் ஆரம்பத்தில் சொன்ன கருத்தை கேட்கும்போது இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய AK ஹனீஃபா அவர்கள் சொன்ன கருத்தை தான் சொன்னேன். நான் ஒன்றும் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்றும் நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் இதனுடைய தலைவராக இருக்கின்றார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதை தவிர்த்து நான் சொல்ல விரும்பிய கருத்து என்னவென்றால், இன்று கமலஹாசனுக்காக வேண்டி கருத்துரிமைக்காக பேசக்கூடியவர்கள் ஏன் குற்றப்பத்திரிகைக்காக பேசவில்லை, ஏன் தேன்கூடுக்காக பேசவில்லை, ஏன் ஆணிவேருக்காக பேசவில்லை, ஏன் இந்த சென்சார் போர்டு அந்த படங்களை மட்டும் சிங்கள பேரினவாதம் செய்யக்கூடிய பயங்கரவாதங்களை எல்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் காட்டக்கூடாதுன்னு முழுமையாக தடை செய்தார்களே, அதே போல முஸ்லீம்களுடைய உணர்வுகளை படத்தினுடைய டைட்டில் தொடங்கி அரபு எழுத்துக்கள்ல படத்தினுடைய டைட்டில் தொடங்கி அதற்கு அடுத்ததாக இந்த படத்தில் வருவதெல்லாம் உண்மை என்ற ஒரு அறிவிப்புடன், அதே போல நாங்கள் நிச்சயமாக தாலிபானுடைய நடவடிக்கைகளையோ அல் காய்தாவுடைய நடவடிக்கைகளையோ அதற்கு இசைவாக நாங்கள் பேசவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறிய செயல்களை எல்லாம் கண்டிக்கின்றோம். எங்களுடைய இது என்னவென்றால்,
ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு பயங்கரவாத செயலையும் திருக்குரானுடனும் முஸ்லிம்களுடைய தொழுகையுடனும் பிரார்த்தனையுடனும் இணைத்து பின்னணியில திருக்குரான் வசனங்கள் ஓதப்படக்கூடிய ஒரு காட்சியுடன் பார்த்தாலே முஸ்லிம்கள் இவ்வளவு கர்ண கொடூரமானவர்கள் என்ற அடிப்படையில் இந்த படம் எடுக்கப்பட்டதை தான் நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம் என்பதை நான் குறிக்கிடுறேன். ஒரு பிரச்சனை என்றால் இருதரப்பும் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்தால்தான் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்விற்கு வழிவகுக்கும். அந்த வகையில் இந்த திரு கமலஹாசன் சில காட்சிகளை தான் நீக்கி விடுவதாகவே சொல்லியிருக்கிறாரே, அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிலர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, ஏன் அப்படியான ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு நீங்களும் வழிவகுக்க கூடாது? சுமூகமான தீர்வுக்கு வழிவகுக்க கூடாது என்ற பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக சுமூகமான தீர்வு தான் வர வேண்டும். நாங்கள் இந்த படத்தை எதிர்த்ததுக்கான அடிப்படை காரணத்தை மீண்டும் மீண்டும் உலகமெங்கும் சிறப்பான முறையிலே மக்களால் பார்க்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக பேசி உறவு பேசி இங்கே நிலவக்கூடிய சமூக நல்லிணக்கம் கூடாது என்ற அதுக்கு நான் வருகிறேன். அந்த உங்க கேள்விக்கு வருகிறேன் வெங்கட். இன்று அவர் ஊடகங்கள் வாயிலாக அந்த தகவலை கொடுத்திருக்கின்றார். இது குறித்து எங்களுடைய கூட்டமைப்பில் ஒரு அமைப்பு அல்ல, 24 அமைப்பு இருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் பலர் வெளி ஊர்களிலும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை நிச்சயமாக நாங்கள் பரிசீலிப்போம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்னும் சில கேள்விகள் சொல்லியதை நான் முழுக்க வரவேற்கின்றேன். எது விரும்பத்தகாத காட்சிகளோ, எது உங்களுடைய மனதை புண்படுத்துகின்றதோ அந்த காட்சிகளை எடுத்துவிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கமலஹாசனும் அதை செய்து விடுவார். ஆகவே இந்த பிரச்சனை என்பது உங்கள் இருவருக்கும் குள்ளேதான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சமரசமாக போய்விட்ட பிறகு இதிலே அரசியல் மீண்டும் நுழையக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு விஜயசங்கர், இந்த பிரச்சனையை கமல் அரசியல் விளையாட்டு என்று சொன்னார். இஸ்லாமியர்களுக்கும் கமலுக்கும் என்று இருந்தது, கமலுக்கும் அரசுக்கும் என்று ஆகிவிட்டதாக அவர் கூறினார். கமல் உணர்ச்சி வயப்பட்டு கூறியதா அல்லது எப்படி கூறினார் என்பதை தெரியவில்லை. நாட்டை விட்டே போய்விடுவேன், ஹுசைன் போவதைப் போல இந்த ஹாசனும் போக நேரிடும் என்றார். அந்த பேச்சு உண்மையிலேயே யதார்த்தத்தின் வெளிப்பாடா அல்லது தனக்கான ஆதரவை மேலும் தேடிக்கொள்வதற்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு யதார்த்தத்தின் வெளிப்பாடு மாதிரி. அது வந்து ஒரு சின்சியரான ஒரு உண்மையான ஒரு கலைஞனோட ஒரு வேதனையிலிருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். கமலஹாசனை வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே முஸ்லீம் விரோதி என்று ஒரு இது பண்றது வந்து நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இப்போ அன்பே சிவம் என்ற ஒரு படம் எடுத்தாரு. அது வந்து உலகமயமாக்கலை பற்றி யாருமே பேசாத விஷயங்கள், அதை பத்தி பேசினாரு. மகாநதினு ஒரு படம் எடுத்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பத்தி ரெண்டு விதமா இருக்கு. எனக்கு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனைனா, சில தத்துவார்த்த அரசியல் பிரச்சனைகளை எடுக்கும்போது அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த குழப்பம் வந்து ஹே ராம்லயும் இருந்துச்சு, உன்னை போல் ஒருவன்லயும் இருந்துச்சு. ஆனா அதுல என்னன்னா அவருக்கு நான் சொல்ல விரும்புவதில்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் சினிமா ஒரு படமாக எடுக்கும் போது நிச்சயமாக இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளுக்கும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த படத்தை பற்றி தெளிவு இருக்க வேண்டும், அதற்கான ஆராய்ச்சி அறிவு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு படம், ஒரு பாரபட்சமற்ற ஒரு பார்வை இருக்கிறது. கமலுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனை, இந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் தரும் இல்ல, இந்த பிரச்சனை தீர்வதற்கு இப்போதைக்கு வந்து நம்ம முதல்ல இந்த பேன் பண்றதுங்கிறது கருத்துரிமைங்கிறது வந்து கருத்தை சொல்வதற்கான உரிமை வந்து அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஆனா கருத்துரிமைக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு நியாயமான கட்டுப்பாடுகள். அது எப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும்னா நியாயமான கட்டுப்பாடுகள் அது வந்து பொது வெளிக்கு வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படும் போதுதான் அது நியாயத்தை மீறி இருக்கிறதா இல்லையான்னு இது பண்ணும். அதனால அந்த விதத்தில் வந்து நான் வந்து கமலஹாசனை வந்து நான் ஆதரிக்கிறேன் இதுல. ஆனால் அவர் படம் எடுக்கும் விதத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால எதிர்காலத்தில் படங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லும் போது பெரும் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து படமாக எடுக்க முடியும் என்றது நான் நினைக்கிறேன். சரி, நன்றி. திரு பாமரன், உங்களுடைய நிறைவு கருத்துக்களை ஒரு சில நிமிடங்களை சொல்லுங்க. அந்த ஒன்று உண்மையை மறைக்காம சொன்னா, நான் இந்த நொடி வரை திரு கமலஹாசன் அவருடைய நடிப்பை ரசிக்கக்கூடியவன், 1% கூட இல்லை மாறுபாடு இல்லாதவன். இதுவரைக்கும் நாம் பேசுனதுல எப்படி இந்த திரைப்படத்தை பிரச்சனையாக்கல அரசியல் இருக்குன்னு நம்ம இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தோமோ, ஆம் இருக்கிறது, உண்மைதான். அதே போலவே கமலஹாசன் படங்களிலும் அரசியல் இருக்கிறது.
அவர் பொழுதுபோக்குக்காக மட்டும் எடுப்பவர்ல தெரியும். குறிப்பாக தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சருங்கிற கேரக்டரை எக்ஸ்-சிஐஏன்னு சொல்லியிருப்பார். அதாவது முன்னாள் சிஐஏன்னு. என்னமோ இன்னாள் சிஐ எல்லாம் கையில் பஞ்சுராட்டை வச்சுக்கிட்டு அகிம்சா கீதம் பாட்டு இருக்க மாதிரி எக்ஸ்-சிஐன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னாள் சிஐன்னு சொன்னால் அவர் விசா கிடைக்காது. ஆக அவரும் நுணுக்கமான அரசியலோடு தான் ஒவ்வொரு படத்தையும் நகர்த்துவார். ஆனால் குறிப்பாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன், கமல்ங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் இவ்வளோ ஒரு விரக்தியோ அல்லது ஒரு அரசியல் தலைவர் வந்தால் ராஜினாமா செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு திரைக்கலைஞராக இருக்கனால நான் நாட்டை விட்டு போறேன்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை விட்டு ஒரு மதசார்பற்ற மாநிலத்தை அவர் எதை வச்சு கண்டுபிடிப்பான்னு தெரியல. ஒருவேளை குஜராத் கூட ஒரு மதசார்பற்ற மாநிலமா அவருக்கு படலாம். இங்கு வள்ளலார் பிறந்த பூமி, ராமலிங்க வள்ளலார் பிறந்த பூமி, 14 சித்தர்கள் பிறந்த பூமி. வெறும் பகுத்தறிவுக்கு மட்டும் தமிழ்நாடு முன்னோடி அல்ல, ஆன்மீகத்துக்கும் தமிழகம் தான் முன்னோடி. வள்ளலார் சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வாரிலை மூடிவிட்டேன்னாரு. தந்தை பெரியார் சாகர வரைக்கும் 93 வயது வரை தன்னுடைய மூத்திரப்பை சுமந்தோடு தெருக்கள் தோறும் வந்தாரு வழியா நான் அந்த மாநிலத்துக்கு போயிருவேன், இந்த நாட்டுக்கு போயிருவேன் அப்படின்லாம் சொல்லல. ஒரு மகத்தான கலைஞன் என்பவன் இப்படி பேச மாட்டான். தலைவி செய்து நான் நேசிக்கின்ற கமல் இப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் NSK படம் எடுத்தார்னா வியாபாரத்துக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். எங்கள் சமுதாயம் சாந்தியும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய சமுதாயம், அமைதியை விரும்பக்கூடிய சிறுபான்மை சமுதாயம். இந்த இடத்தில் ஒரு குறுக்கீடு என்றால் இன்று தியேட்டர்களை அடித்து நொறுக்கியவர்கள் எல்லாம் யார்? நாங்களாக இருக்க முடியாது, நாங்களாக இருக்க முடியாது. அது நாங்களும் இல்லை. இதை நாங்கள் பதிவு செய்துதான் ஆக வேண்டும். யார் என்றால் காவல்துறை அடையாளம் காட்டட்டும், சந்தேகம் உண்டு. எங்கள் சமுதாயம் அமைதியை விரும்புகிற சமுதாயம். வதந்தியால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, கமலஹாசனை வக்காலத்து வாங்கவில்லை, கமலஹாசனை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நீக்குங்கள் என்று சொன்னோம். குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளையும் நான் நீக்குகிறேன். குர்ஆன் வரிகள் ஓடுவது, கழுத்தறுப்பது, பல்வேறு காட்சிகளை, நெருடலான காட்சிகளை அனைத்தையும் நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போவே எடிட்டோரியத்தை கூப்பிட்டு மலமலம அனைத்தையும் குறித்து உங்கள் சமுதாயத்தோடு இணங்கி வாழ்வதுதான் என் விருப்பம். உங்கள் தலைவர்கள் முன்னாடி கேட்டிருந்தால் அதை செய்திருப்பேன், அதை விட இதை செய்து விட்டார்கள் என்று உடனடியாக மீடியாவுக்கு கொண்டு வந்து அனைத்தையும் நான் நீக்க வேண்டும் வாக்குறுதியும் கொடுத்து சென்றிருக்கிறார். இங்கு உடனடியாக செய்வார் என்ற வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம். திரு ஜவாஹிருல்லா, இந்த நிமிடம் தீர்வை நோக்கிய உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? கலாச்சார பயங்கரவாதிகள் என்று சொன்ன கமல், சிறு கும்பல் என்று சொன்ன கமல், சில நேரங்களில் தேச துரோகிகள் என்று சொல்ல கமல், நாங்கள் இந்த பிரச்சனையை அரசாங்கத்திடம் முறையிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் என்ற மிகுந்த பொறுப்புணர்வுடன் அதிமுக அரசு இந்த பிரச்சனையை அணுகிய பிறகு இன்றுதான் வாய் திறந்திருக்கிறார். இதை அவர் முன்பே எங்களுடன் 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் சரியான, அதாவது படத்தை கூட காட்ட தேவையில்லை, அவருக்கு முழுமையா ஸ்கிரிப்ட் தெரியும், இப்படியெல்லாம் அமைத்திருக்கின்றேன் அப்போதே சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை தீர்வை நெருங்கிவிட்டதாக நீங்கள் உணர்கிறீர்கள். நெருங்கிவிட்டதாக என்று சொல்லும் போது நிச்சயமாக அவர் மீடியாக்கள்ல இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இப்போது அது நீதிமன்றத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற கவலையும் அக்கறையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், காங்கிரசும் இதை அரசியலாக்கி இருக்கின்றது. இன்று கமலை சந்தித்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தீவிரவாதி என்று சொன்ன கருத்தை நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். கலைஞர்களில் ஒரு சில கலைஞர்கள் தான் நாட்டு நலனில் அக்கறையுள்ள கலைஞர்களாக இருக்கின்றார். அந்த காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் NSK-யை போன்று, MR ராதாவை போன்று நாட்டிலே நிலவுகின்ற பிரச்சனைகளை, நாட்டிலே நிலவுகின்ற அவலங்களை தங்களுடைய நாடகங்கள் மூலமாக, நடிக்கின்ற படங்கள் மூலமாக காண்பித்தார். அதேபோல் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் தான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற முறையில் இந்த நாட்டிலே நடக்கின்ற சில பிரச்சனைகளை காட்டியாக வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படக்கூடியவர். உதாரணமாக இந்தியன் என்ற படத்தை நீங்கள் பார்த்திருப்போம், எல்லோரும் பார்த்து, அந்த படத்திலே பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்ற பஸ் சரியாக இல்லாத வேளையில் அந்த பஸ்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து ஓகே சர்டிபிகேட் வாங்கி கொண்டு அந்த பஸ்ஸை ஓட்டுகின்ற அந்த டிரைவராகட்டும் அல்லது அந்த பஸ்ஸுக்கு சொந்தக்காரராகட்டும் கடைசியிலே அந்த பஸ்ஸை கொண்டு போய் விபத்துக்குள்ளாக்கி பல குழந்தைகள் செத்தார்கள் என்ற காட்சி அதிலே வரும். அதே போல் தமிழகத்தில் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கமல் அவர்கள் தந்தையாகவும் மகனாகவும் நடிக்கின்ற அந்த படத்தில் இந்தியாவினுடைய
தேசபக்தி மிகுந்தவராக கமலனுடைய தந்தையார் இருக்கும்போது தன் மகன் குற்றம் செய்தான் என்ற காரணத்திற்காக அவனை விடவில்லை, அந்த மகனையும் கொண்டு விடுகின்றார். ஆகவே எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், கமலஹாசன் அவர்கள் நாட்டு நலனில் சற்று அதிகமாக அக்கறை கொண்ட கலைஞராக இருக்கின்ற காரணத்தால் சில இடையூறுகள் இப்படித்தான் வரும். எப்படி எம்.ஆர். ராதாவுக்கு வந்ததோ, NSK-க்கு வந்ததோ அதே போல்தான் வரும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் இதையும் மீறி தான் ஒரு படைப்பாளி என்பதை வருகின்ற காலங்களிலும் அவர் நிரூபிக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மிக்க நன்றி. உங்கள் அனைவரின் கூற்றுகளையும் பார்க்கும்போது இந்த பிரச்சனை விரைவில் தீர வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்கிறது. மக்களும் இதை பார்த்த ஒரு சிலர் சொல்வதை வைத்துத்தான் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இன்னும் இந்த படத்தை பொறுத்தவரை இருளில் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் அது கயிறா பாம்பா என்று தான் தீர்ப்பெழுத மக்கள் காத்திருக்கிறார்கள். உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.